நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகும் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பில் ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தில் மின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சென்னை பனையூர் ஆதித்யராம் பிலிம் சிட்டி மின்பணியில் ஈடுபட்டு இருந்த சேலத்தை சேர்ந்த கார்த்திகேயன் 28 வயசான இவர் மின்சாரம் தாக்கியதால துரதிருஷ்டவசமாக உயிரிழந்திருக்கார். அதாவது நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் முதல் பாகம் கடந்த 2023 வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, வசந்த் ரவி, விநாயகன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைத்த சன் பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படம் உலக அளவில் 600 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு சாதனை படைச்சது. இந்த மெகா வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் 2 தற்போது உருவாயிட்டு வருது. பாலகிருஷ்ணா, பவன் கல்யாண் போன்றோர் நடிப்பதாகவும் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கப்படுது. பனையூர் ஆதித்யராம் பிலிம் சிட்டியில் இதன் படப்பிடிப்பு சுமார் ஓராண்டாக நடைபெற்று வந்தது. மேலும் நேற்று காலை படப்பிடிப்பின் போது வீடு போன்ற செட் ஒன்றில் மின்விசிறி அமைக்கும் பணியில் ட்ரிபிள் இ பட்டதாரியான கார்த்திகேயன் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி அவர் தூக்கி வீசப்பட்டார். அருகில் இருந்த சக பணியாளர்கள் உடனடியாக அவரை மீட்க கடுமையாக முயன்றனர். உடனடியாக பனையூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட கார்த்திகேயனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே மரணமடைந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்த கானத்தூர் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து கானத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. கார்த்திகேயனின் உடலை பார்த்து அவரது குடும்பம் கதறி அழுதது சரியான விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. சிலரது அலட்சியத்தால தொடர்ந்து படப்பிடிப்புகளில் உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்வதை ஏற்க முடியாது என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தங்களது கண்டனங்களை பதிவிட்டுட்டு வராங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. தளபதி விஜய், அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயும் இதற்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவரது குடும்பத்திற்கு சில லட்சங்களை ரஜினிகாந்த் அவர்கள் வழங்குவார். மேலும் அரசும் நிவாரண நிதியாக அவருக்கு 5 லட்சம் வரை வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் விஜய் முதலமைச்சரானதற்கு குறித்த கேள்விக்கு சிரிப்பும் ஒன்றே புன்னகைத்து அதன் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது பெரும் அதிர்ச்சியை சினிமா வட்டாரத்தில் ஏற்படுத்தி உள்ளது. மேலும் தற்போது தலைவர் 173 படத்திற்காக தொடர்ந்து டைரக்ஷன் செலக்ஷன்ல இருக்காரு. மேலும் தலைவர் 173 படம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் எனவும் ரஜினி அவர்கள் கூறியிருந்தார். ஆகஸ்ட் மாதம்தான் ஜெயிலர் 2 படமும் ரிலீஸ் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்ந்த பிறகு கண்டிப்பாக ஜெயிலர் 2 படம் தள்ளி போக அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.